NCERT textbook problem பார்க்கலாம். Mechanical properties of lead example sum பாருங்க. A square lead slab of side 50 cm and thickness 10 cm is subjected to a shearing force 9 into 10 power 4. The lower edge is riveted to the floor. How much will the upper edge be displaced? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு ஸ்லாப் இருக்கு. அந்த ஸ்லாப் எப்படி இருக்குன்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி ஸ்லாப் இருக்கு. இப்படி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த லோயர் பாயிண்ட் வந்து இந்த லோயர் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பர் இதுக்கு மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃபோர்ஸ் தான் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க, ஷேரிங் ஃபோர்ஸ் வந்து 9 into 10 power 4 அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ். இப்போ இந்த வித் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இந்த வித் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சைடு வந்து எவ்வளோன்னா 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சைடு வந்து நம்ம 50 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். இது 50 சென்டிமீட்டர்னு போட்டுங்க. அடுத்து வந்து இந்த திக்னஸ் வந்து 10 சென்டிமீட்டர். திக்னஸ்னா இந்த லெங்த் வந்து நம்ம 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஷியர் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின். ஷேரிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின் போட்டுக்கணும். ஷேரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு போட்டுக்கணும். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 9 into 10 power 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளோ வந்திருக்குன்னா லெங்த் இன்ட்டு பிரெத். இந்த லெங்த் வந்து 50 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ 50 into 10 power -2 into 10 into 10 power -2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த 10 power -2 ஒரு 0, இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. இந்த 10 power -2 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா 10 power 6. இப்போ என்ன இருக்கு, இந்த 10 power -2 மேலே போச்சுன்னா 10 power 6ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ 9/5 இருக்கு. 9/5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.8. ஸோ 1.8 into 10 power 6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படி வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஷியரிங் ஸ்ட்ரெயின் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த பாயிண்ட் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம், இந்த பின்னு அஸ்யூம் பண்ணிங்க. இது வந்து என்ன ஆயிருக்குன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஏ வந்து ஏ டேஷ் போயிருக்கும், பி வந்து இங்கே பி டேஷ் இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த டிஸ்பிளேஸ் தான் டெல்டா எக்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த லெங்த்தை வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். இந்த லெங்த் எல் எடுத்துங்க. சரிங்களா? இப்போ இந்த ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கு என்ன பண்றோம்னா ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன பண்றோம்னா ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் 2 லேயர்ஸ், அது டெல்டா எக்ஸ் டிவைட் பை லெங்த்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இந்த என்ன வேணும்னா how much will the upper edge be displaced தான் கேட்குறாங்க. அப்போ டெல்டா எக்ஸ் தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டெல்டா எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னு பாருங்க, இதுல இருந்து ஷியரிங் ஸ்ட்ரெயின் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா டெல்டா எக்ஸ் பை எல் ஷியரிங் ஸ்ட்ரெயின் தட் இஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இங்க ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் மாடுலஸ். ஓகேங்களா? ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மாடுலஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டெல்டா எக்ஸ் இங்கே வச்சுங்க, லெங்த் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லெங்த் வந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்னா 50 into 10 power -2ன்னு வந்துடும். இந்த லெங்த்தை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஓகேங்களா? அடுத்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு, 1.8 into 10 power -6 இருக்கு. ஸோ அது வந்து 1.8 into 10 power +6, -6 கிடையாது +6 டிவைட் பை ஷியரிங் மாடுலஸ் ஆஃப் லெட் தானே இது. அப்போ ஷியரிங் மாடுலஸ் ஆஃப் லெட் இங்க பாருங்க, லெட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 5.6 கொடுத்துருக்காங்களா. ஷியரிங் மாடுலஸ் ஆஃப் லெட் வந்து நமக்கு 5.6. இது வந்து 10 power 9ல ஜிகா பாஸ்கல் 10 power 9ல இருக்கு. அப்படின்னா நம்ம ஷியரிங் மாடுலஸ் எவ்வளோ பண்ணோம்னா 5.6 into 10 power 9 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்லி நமக்கு 1.6 into 10 power -4 மீட்டர்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.6 மில்லிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ் ஆனது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.6 10 power -4 மீட்டர். அது வந்து 0.16, அதாவது 0.16 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.